மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் 220. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வெளிப்படுத்தல் 3:12. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சபைக்கு, மனவாட்டிக்கு, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவிக்கு புதிய நாமத்தை வழங்குகின்றார். நம்முடைய கர்த்தரின் நாமம் அங்கங்களாக கர்த்தருடைய நாமம் இயேசுவாக இருந்தது. பின்னர் அவர் கிறிஸ்துவும் மேசியாவும் ஆனது போன்று அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக வரும் அனைவரும் அவருடைய புதிய நாமத்தின் கீழ் வந்து கர்த்தராலும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அங்கங்களாக அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார். வெளிப்படுத்தல் 3:12. மேலும் கர்த்தர் கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாகிய பேசுகையில் அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்கிறார். எரேமியா 23:6. மேலும் கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து பேசுகையில் அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என் நாமம் வாசிக்கின்றோம். எரேமியா 33:16. மணவாளனுடைய நாமம் அவருடைய மனவாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். மேலும் இந்த புதிய நாமம் பெறும் அனைவரும் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நிரூபித்து காட்ட அழைக்கப்படுவார்கள் என்பதில் நாம் உறுதியடையலாம் என்பதே. ஆமென்.